புத்தியை காட்டிய புஷி ஆனந்த். தமிழக அரசியலில் புதிய அரசியல்வாதியாக உருவெடுத்துள்ள விஜய், ஆரம்பத்தில் தனது தந்தையின் சினிமா செல்வாக்கால் சினிமாவில் நுழைந்திருந்தாலும் பல விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் சந்தித்த பிறகே விஜயை மக்கள் ஏற்றுக்கொண்டனர். இதனால் விஜய்க்கு ரசிகர் மன்றம் தோன்ற விஜய் தனது ரசிகர் மன்றத்தின் மூலம் பல உதவிகளை செய்து வந்தார். பிறகு ஒரு சமயத்தில் தனது ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றிய விஜய் தனது மக்கள் இயக்கத்தின் மூலமும் பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்ததோடு சில போராட்டங்களிலும் ஈடுபட்டார். அதோடு விஜயின் இந்த நடவடிக்கைகள் அனைத்துமே ஆரம்பத்திலிருந்து திமுகவிற்கு எதிராகவே இருந்து வந்தது. இதனால் விஜய் தனது அரசியல் பயணத்தை அறிவிப்பதற்கு முன்பாகவே திமுகவிடமிருந்து மறைமுகமான எதிர்ப்புகளையும் தாக்குதல்களையும் விஜய் சந்திக்க நேர்ந்தது. உதாரணத்திற்கு விஜயின் தலைவா திரைப்படம் கடுமையான தோல்வியை பெற்றதற்கு திமுக தான் காரணம் என்று சினிமா வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்பட்டது. மேலும் இந்த படத்தை தொடர்ந்து விஜயின் அடுத்தடுத்த படங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்ப்பு தொடர்ந்து வந்ததும் மூத்த சினிமா விமர்சகர்கள் அனைவரும் அறிந்த ஒன்று. இதனை அடுத்து விஜய் தனது படத்தின் இசை வெளியீட்டு விழாக்கள் அனைத்தையும் பிரம்மாண்டமாக நடத்தியதும் அந்த இசை வெளியீட்டு விழாவில் பல கருத்துக்களை கூறி தனது ரசிகர்களை உற்சாகப்படுத்தியதோடு அரசியலில் நுழைவதற்கு முன்பாகவே 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளை தொகுதி வாரியாக தேர்ந்தெடுத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதியில் முதல் 3 இடத்தை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா ஏற்பாடு செய்து அவர்களுக்கு பரிசு வழங்கி சிறப்பித்து தமிழக அரசியல் மொத்தத்தையும் தன் பக்கம் திருப்பிவிட்டார். அதோடு சில அரசியல் நடவடிக்கைகளும் முக்கிய தலைவர்களின் பிறந்தநாள் மற்றும் நினைவு நாள் அன்று அவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து விஜய் தரப்பில் புஷி ஆனந்த் செய்து வந்ததும் விஜயின் அரசியல் பயணம் தொடர்வது உறுதி என பேச்சு எழுந்தது. இதனை அடுத்து விஜயும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டிருந்த பேச்சுகளுக்கு ஏற்ப அரசியலில் நுழைந்து தனது கட்சியின் பெயரையும் தமிழக வெற்றிக் கழகம் என அறிவித்துவிட்டார். சமீபத்தில் விஜயின் முதல் மாநாடு தமிழக அரசியலில் முக்கிய கவனம் பெற்றது. அந்த மாநாட்டிற்கு வந்தவர்களின் கூட்டத்தை பார்த்து தமிழகத்தின் மற்ற கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அடைந்த அதிர்ச்சி பெரிது என அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுகிறது. இதற்கிடையிலே விஜயின் அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக இருந்த மக்கள் இயக்கம் என அனைத்திலும் முக்கிய நபராக விளங்கியவர் புஷி ஆனந்த். விஜயின் வலது மற்றும் இடது கையாக செயல்பட்டு கொண்டிருக்கும் புஷி ஆனந்த் எப்படி விஜயுடன் இவ்வளவு நெருக்கம் கொண்டார் என்பது இதுவரை யாரும் அறியாத ஒன்றாகவே உள்ளது. விஜயும் ஆனந்தை நம்பி கட்சி பணிகளை கொடுத்துவிட்டு தனது கடைசி படத்தின் படப்பிடிப்புகளில் பிஸியாக இருந்து வர இதுதான் சந்தர்ப்பம் என்று புஷி ஆனந்த் தனது வேலையை காட்டியுள்ளார். அதாவது தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி உறுப்பினர்கள் சேர்க்கை மாவட்டந்தோறும் பரபரப்பாக நடந்து வருகிறது. மேலும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் தேர்தல் பணிகள் தொடங்குவதற்கு முன்பாக மாவட்டந்தோறும் மாவட்ட செயலாளர் பதவிகளை நிரப்பும் பணியில் ஈடுபட்டு வருகிறது தமிழக வெற்றிக் கழகம். இந்த நிலையில் மாவட்ட செயலாளர் பதவி வேண்டுமென்றால் யார் ஒருவர் பணத்தை வாரி இறைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் என்று புஷி ஆனந்த் தடாலடியாக கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயத்தில் இந்த தகவல் விஜய்க்கும் செல்ல விஜய் புஷி ஆனந்த் மீது கடுப்பாக உள்ளதாக தாவேகாவின் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன.